வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி 2.0. இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது எதை பற்றி அப்படின்னா, சர்வை சீரிஸ் வந்து 4 விசஸ் 4 தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம அதிகமாக எதிர்பார்த்தோம். ஆனால் இங்கே வந்து 4 விசஸ் 4 நடக்க போகிறதில்ல. அதாவது 5 விசஸ் 5. அதாவது எப்போதும் போல் அதாவது சர்வை சீரிஸ் நடக்குமா, அதாவது 5 விசஸ் 5 நடக்கும்ல, அதே மாதிரி தான் இந்த வருஷமும் நடக்க போகுது. நம்ம நினச்சோம் 4 விசஸ் 4 தான் நடக்கும் அப்படின்னு நினச்சோம். அதெல்லாம் அங்கே எதுவுமே எடுபடலை. WWE வந்து அதெல்லாம் கிடையாது, 5 விசஸ் 5 தான் இந்த வருஷமும் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி கட் அண்ட் ரைட்டாக சொல்லிட்டாங்க. அதனால் நம்மளுடைய பிளட் லைன் வந்து பிளட் லைன் 2.0லையும் சரி, ஓஜி பிளட் லையும் சரி ஒருத்தர் குறையிறாங்க. அதாவது நம்மளுடைய ஓஜி பிளட் லைன்லேயே ஒரு மெம்பர் குறையிறாங்க. அதேமாதிரி பிளட் லைன் 2.0லையும் ஒரு நம்பர், அதாவது ஒரு நபர் குறையிறாங்க. அது யார் அப்படிங்கிறதுக்காக அந்த ஒரு தேடலில் போய்கிட்டு இருக்கு. அதாவது நம்மளுடைய ஜிம்மி, அப்புறம் நம்மளுடைய செமிசன், இவங்கெல்லாம் சரி நமக்கு வந்து ஒரு நபர் தேவை, அதாவது 5வது நபர் தேவை, அது யார் என்ன அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கப்போ, அதாவது நம்மளுடைய சேமிசன் வந்து எனக்கு தெரியும், நான் ஒரு ஆளை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்ட்டு நம்மளுடைய சேமி போவான், நம்மளுடைய வந்து ஒரு பக்கம் போவான், நம்மளுடைய ஜிம்மி ஒரு பக்கம் போவோம். எல்லாருமே ஆளுக்கு ஒரு பக்கம் போயிட்டு, அதாவது எங்கள் கூட வாங்க, அதாவது உங்களோட அந்த ஓஜி பிளட்லைனில் ரோமன் ரெயின்ஸ் கூட 5வது மெம்பராக இருங்க சர்வீஸ் சீரிஸில் வந்து அப்படின்னு சொல்லி எல்லாருமே கேட்குறேன். அதாவது நம்மளுடைய ஜே வந்து நம்மளுடைய ரைமஸ் ஸ்டுடியோ போய் கூப்பிட்றதா இருக்கட்டும், நம்மளுடைய ஜிம்மி வந்து நம்மளுடைய பிரான் பிரேக்கரை கூப்பிட்றதா இருக்கட்டும், இல்லை நம்மளுடைய சேமிசன் வந்து நம்மளுடைய செத்தரன்ஸை கூப்பிட்றதா இருக்கட்டும், எல்லாருமே ஆளுக்கு ஒரு பக்கம் எல்லாருமே போய் கூப்பிட்றாங்க. ஆனால் நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி இந்த ட்ரைபிள் சீஃப் அப்படின்னு இருக்கப்போ கொஞ்சம் நஞ்சம் அட்டூழியமாக பண்ணார். நீங்களே சொல்லுங்கள், கொஞ்சம் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள். எல்லாத்தையுமே நம்ம பொழந்திருக்காருயா. அங்கே யாரும் அங்கே ரூல் பண்ணக்கூடாது, நான் மட்டும்தான் அங்கே ரூல் பண்ணணும் எல்லாத்தையும் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு ரோமன் ரெயின்ஸ் எல்லாத்தையுமே தட்டி தூக்கி வச்சுருக்காரு. அதெல்லாம் எவனுமே ரோமன் ரெயின்ஸ்கிட்ட வரமாட்டாங்க. அதாவது சொல்லுவாங்க, அந்த ஜெயிலர் படத்தில் சொல்லுவாங்கள்ல, அவருக்கு அகென்ஸ்டாக இங்கே யாருமே வரமாட்டாங்கடா அப்படிங்கிற மாதிரி, ரோமன் ரெயின்ஸுக்கு உதவுறதுக்கு அங்கே எவனுமே வரமாட்டான்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனால் இதில் ஒரு மிகப்பெரிய ஒரு மெயின் பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டால், நம்மளுடைய ஜிம்மி வந்து, அதாவது நம்முடைய சேமிசன் வந்து நம்முடைய செத்தரன்ஸை வந்து, நீ வந்து அந்த பிளட் லைனை வந்து ரோமன் ரெயின்ஸ் கூட அதாவது நீயும் ரோமன் ரெயின்ஸும் எவ்வளோ ஒரு க்ளோஸாக இருந்தீங்க அப்படின்னு உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். அதனால் நீ வந்து அந்த ஓஜி பிளட் லைனில் 5வது நம்பராக இரு அப்படிங்கிற மாதிரி நம்முடைய சேமிசன் சொல்கிறாரு. ஏன்னா உனக்கும் ரோமனுக்கும் எவ்வளோ பாண்டிங் இருக்குது. அதாவது நீங்கள் வந்து ஷீல்டில் வந்து ஒன்றா இருந்திருக்கீங்க. அது இல்லாமல் உன்னோட பிரதர் கூட ரோமன் ரெயின்ஸு. அதனால் நீ வந்து ரோமன் ரெயின்ஸுக்கு இப்போ ஹெல்ப் பண்ணு. அதாவது இதுக்கு முன்னாடி நடந்த எந்த ஒரு விஷயத்தையுமே ஞாபகப்படுத்தாமல் நீ வந்து இப்போ வந்து ரோமன் ரெயின்ஸுக்கு ஒரு கஷ்டம், அதனால் நீ வந்து ரோமன் ரெயின்ஸுக்கு ஹெல்ப் பண்ணு அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய சேமிசன் வந்து நம்மளுடைய செத்தோன்ஸை சொல்கிறார். ஆனால் நம்மளுடைய செத்தோன்னு சொன்ன பதில் என்ன அப்படின்னு கேட்டால், நான் வர்றேன்னு சொல்லலை, நான் வரலன்னு சொல்லலை. அதாவது எனக்கு வந்து ரோமன் ரெயின்ஸை எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லலை. ஆனால் ரோமன் ரெயின்ஸை எனக்கு, ஆனால் அவனோட ஆட்டிடியூடை தான் எனக்கு பிடிக்காது. அதாவது நான் தான் அங்கே ஆள், நான் மட்டும்தான் அங்கே கெத்து, எனக்கு கீழே தான் எல்லாருமே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு வந்து ஒரு திமிரு இருக்குது, ஒரு அதிகாரம், எல்லாரும் எனக்கு கீழே தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு ஒரு அகங்காரம் இருக்குது. அதனால எனக்கு வந்து ரோமன் ரெயின்ஸ் எனக்கு சுத்தமாக எனக்கு பிடிக்காது. ஏன்னா ரோமன் ரெயின்ஸ் கூட ஜால்ரா தட்டுற யாருமே பிடிக்காது. அதாவது நீ வந்து இப்போ ரோமன் ரெயின்ஸ்க்காக சொல்கிற பார்த்தியா, இதனால் ஒன்றை கூட எனக்கு பிடிக்காது சேமி அப்படிங்கிற மாதிரி நம்முடைய செத்தோன்ஸு சொல்லிட்டு போயிடுறாரு. ஏன்னா ரோமன் ரெயின்ஸை நம்முடைய செத்தோன்ஸ் வந்து சுத்தமாக பிடிக்காது. அதாவது ஓவராக ரூல் பண்ணுறதா இருக்கட்டும், நான் தாங்க பெரிய ஆள், எனக்கு கீழே தான் எல்லாமே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்கள, அதனால எனக்கு யாரையுமே பிடிக்காது. அதாவது அவனுக்கு சப்போர்ட் பண்ணுற யாரையுமே எனக்கு பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி நம்மளோட செத்தோன்ஸும் சொல்லிட்டு போயிட்டாரு. அதனால நம்முடைய செத்தோன்ஸ் வந்து இன்னொரு முடிவுக்கு எடுத்துட்டாரு. அதாவது நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து அந்த ஓஜி பிளட்லைன்ல சேர மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்முடைய செத்தோன்ஸ் சொல்லிட்டாரு. அதனால நம்முடைய சோலோ வந்து சொல்கிறாரு, அதாவது நீ வந்து என்னோட இணைஞ்சிக்கோ, அதாவது நான் வந்து ரோமன் ரெயின்ஸோட எதிரி, அதே மாதிரி உனக்கும் ரோமன் ரெயின்ஸ் எதிரி தான். அதாவது எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படிங்கிற மாதிரி எனக்கும் ரோமன் எதிரி தான், உனக்கும் ரோமன் எதிரி தான். அதனால் நம்ம 2 பேரும் இணைஞ்சு ரோமன் ரெயின்ஸை பழி வாங்கலாம். அதனால் என்னோட பிளட் லைனில் இணைஞ்சிக்க, அதாவது பிளட் லைன் 2.0 இருக்குது, அந்த 5வது நம்பராக நீ வந்து இணைஞ்சிக்க அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய செத்தரன்ஸை வந்து நம்மளுடைய சோலோ சொல்கிறாரு. அதுக்கு வந்து நம்மளுடைய செத்தரன்ஸ் சொன்ன பதில் என்ன அப்படின்னு கேட்டால், அதாவது எனக்கு வந்து ரோமன் ரெயின்ஸை பிடிக்காது தான். ஏன்னா அவனை பிடிக்காது அப்படின்னா அவனோட காப்பி அப்படியே நீ தான். அதாவது அவனோட முழு உருவமே நீ தான்டா. அவன் ரோமன் ரெயின்ஸுக்கு என்னென்ன பண்ணானோ அதை அப்படியே காப்பியாக நீ இருக்கிற. அதாவது அவன் பண்ண எதையுமே அச்சு பிசுறாமல் நீ பண்ணுற. அதனால் உன்னையும் எனக்கு சுத்தமாக பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய சோலோ, அதாவது நம்மளுடைய சோலோவை வந்து நம்மளுடைய செத்தோன்ஸ் வந்து சொல்லிட்டு போயிட்டார். ஏன்னா அவர் சொல்கிறது உண்மை தான். ஏன்னா ரோமன் ரெயின்ஸ் என்னென்ன பண்ணானோ, அது என்னென்ன பண்ணாரோ அதை எல்லாத்தையுமே நம்மளுடைய சோலோ பண்ணுறனால, சோலோ உன்னையே எனக்கு சுத்தமாக பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய செத்தோன்ஸ் வந்து வெளிப்படையாக சொல்லிட்டு போயிட்டார்.
அதனால அதுக்கப்புறம் நம்ம செக்மெண்ட் என்ன அப்படின்னு கேட்டால், அதாவது அடுத்த வாரம் நடக்க போகிற மண்டே நைட் ராவை வந்து நம்மளோட டபிள்யூ டேப்பிங் பண்ணிட்டாங்க. அதனால அந்த டேப்பிங்கில் வந்து நம்முடைய செத்தரோன்ஸுக்கும் நம்முடைய பிரான்சன் டீருக்கும் மேட்ச் நடந்திருக்கு. அதில் வந்து நம்மளுடைய பிளட் லைன் 2.0 உதவியால் நம்மளுடைய பிரான்சன் டீர் வந்து நம்மளுடைய செத்தரோன்ஸை க்ளீனாக பீட் பண்ணி அந்த மேட்ச்சில் வின் பண்ணி நம்மளுடைய பிரான்சன் டீரோட கையை வந்து நம்முடைய சோலோ சிக்கை வந்து தூக்கி காட்டியிருப்பார். அப்போ வந்து நம்முடைய பிரான்சன் டீர் வந்து அந்த பிளட் லைன் 2.0 வந்து 5வது நம்பராக இணைஞ்சிட்டாராக்கு. அவங்க எல்லாருமே சேர்ந்து நம்மளுடைய செத்ரோன்ஸ் அட்டாக் பண்ணுறப்போ நம்மளுடைய ஜிம்மி, நம்முடைய செமிசன் இவங்க எல்லாருமே வந்து நம்முடைய செத்ரோன்ஸை வந்து சேவ் பண்ணியிருக்காங்க. அதனால நம்முடைய செத்ரோன்ஸுக்கு அந்த ஓஜி பிளட் லைனில் இருப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஆனால் இன்ன வரைக்கும் அஃபிஷியலாக எந்த ஒரு நியூஸுமே வரல. அதாவது செத்ரோன்ஸ் வந்து அந்த ஓஜி பிளட் லைனில் 5வது நபராக இருப்பார், அதேமாதிரி பிளட் லைன் 2.0 வந்து நம்மளுடைய பிரான்சன் டீர் வந்து 5வது நபராக இருப்பார் அப்படின்னு அஃபிஷியலாக என்ன ஒரு தகவல் இன்ன வரைக்கும் வரல. அப்படி வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன். ஆனால் இன்ன வரைக்கும் அஃபிஷியலாக நியூஸ் எதுவுமே வரல. ஆனால் இப்போ வந்து இப்போ சொல்கிற போஸ்ட் என்ன கேட்டால், அதாவது ஓஜி பிளட்ல இருக்க 4 பேர், அதே மாதிரி பிளட் லைன் 2.0 இருக்க 4 பேர், இவங்க மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்முடைய செத்ரோன்ஸும் சரி, நம்முடைய பிரான்சன் டீர்னு சொல்லி இவங்க 5வது நபர் தான் அப்படிங்கிற மாதிரி இன்ன வரைக்கும் டபிள்யூ எந்த இதுலையுமே மென்ஷன் பண்ணலை. இந்த வார் கேமில் நம்மளுடைய செத்ரோன்ஸ் வந்து அந்த ஓஜி பிளட்ல 5வது நபராக இணைஞ்சாலும் நம்மளுடைய ராக் வந்து ரிட்டன் வந்துருவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதாவது நம்மளுடைய செத்ரோன்ஸ் வந்து அந்த ஓஜி பிளட்ல 5வது நபராக இணைஞ்சிட்டாரு, சரிங்களா? அதே மாதிரி நம்மளுடைய பிரான்சன் டீர் வந்து நம்மளுடைய பிளட் லைன் 2.0 வந்து 5வது நபராக இணைஞ்சிட்டார் அப்படின்னா 5 vs 5க்கான மேட்ச் நடக்கும். அதேமாதிரி பிளட் லைன் vs பிளட் லைன் மேட்ச் நடக்கும். அதேமாதிரி 5 and 5 நடக்கும் கண்டிப்பாக. ஆனால் இதில் வந்து நம்மளுடைய செத்ரோன்ஸ் வந்து அந்த ஓஜி பிளட்ல இணைஞ்சா நம்மளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சஸ்பென்ஸு, அதிர்ச்சியான விஷயங்கள் நிறைய நடக்கும். ஏன்னா இதில் வந்து நம்மளுடைய ஃபைனல் பாஸான அந்த ராக்கு கூட அந்த சர்வை சீரிஸுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது நிறையா இருக்குது. ஏன்னா ஃப்ளாஷ்பேக் சொன்னோம் அப்படின்னு கேட்டால் ரொம்ப பெருசாகும். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து ரோமன் ரைன்ஸுக்கு வந்து ரெஸ்ல்மனியா 40ல் வந்து உதவுறதுக்கு தான் நம்முடைய ராக்கு வந்தார், சரிங்களா? அதாவது நம்முடைய கோடி, நம்முடைய செத்ரோன்ஸ் தான் ஒரு மிகப்பெரிய ஒரு யமனா நின்னாங்க, சரிங்களா? இப்போ யாருக்கு வந்து நம்முடைய ராக்கு வந்து உதவி செஞ்சாரோ அவங்க எல்லாருமே இப்போ ராக்குக்கே ஒரு ஆபத்தாக நிற்கிறாங்க. அது உண்மைதான். ஏன்னா நம்முடைய ஜேவாக இருக்கட்டும், நம்முடைய கோடி ரோட்ஸாக இருக்கட்டும், நம்முடைய ரோமன் ரைன்ஸாக இருக்கட்டும், நம்முடைய செத்ரோன்ஸாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே இப்போ ராக்குக்கு வந்து ரொம்பவும் ஒரு பரம விரோதிகள் ஆயிட்டாங்க. ஏன்னா ரோமன் ரைன்ஸ் வந்து அவரோட டைட்டிலை தோத்துறவே கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நம்முடைய ராக்கு வந்தார். ஏன்னா இப்போ வந்து ராக்கும் கோடியுமே அந்த பேட் பில்லில் வந்து ஒரு டாக் டீம் மேட்ச் விளாண்டாங்க, சரியா? அது ஒன்று. இப்போ வந்து அதே நம்முடைய செத்ரோன்ஸ் வந்து நம்முடைய ரோமன் ரைன்ஸ் அவரோட டைட்டிலில் தோக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்முடைய செத்ரோன்ஸும் நினச்சாரு. அதே செத்ரோன்ஸ் வந்து அந்த ரோமன் ரைன்ஸ் கூட அந்த ஓஜி பிளட்லாம் இருக்கார். அதே மாதிரி நம்முடைய ஜேவும் கோடி ரோட்ஸ் வந்து வின் பண்ணணும், ரோமன் ரைன்ஸ் தோக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். நம்முடைய ஜேவும் அதே பிளட் லைனில் தான் இருக்கார். பிளட் லைனில் நம்முடைய ஜேவும் இருக்கார், ரோமன் ரைன்ஸும் இருக்கார், அதே மாதிரி நம்மளுடைய செத்ரோன்ஸ் இருக்கார். இதனால நம்முடைய ராக்குக்கு வந்து இது பிடிக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா நம்முடைய ரோமன் ரைன்ஸை வின் பண்ணணும், ரோமன் ரைன்ஸ் மட்டும் தான் அங்கே சாம்பியனாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்முடைய ராக்கு தான் சொன்னார். ஆனால் அந்த ராக்கு வந்ததுக்கான மூல காரணம் என்ன, நம்முடைய ரோமன் ரைன்ஸுக்காக தான். ஏன்னா இப்போ ரோமன் ரைன்ஸ் வந்து யாருக்கு வந்து நான் நல்லது பண்ணணும்னு நினச்சேனோ அவனே வந்து எனக்கே விரோதமாக பண்ணுறான், எனக்கு ஆப்போசிட்டாக பண்ணுறான் அப்படிங்கிறக்காக நம்முடைய ராக்கு வந்தால் கண்டிப்பாக பூஸ்மமாக இருக்கும். ஆனால் சர்வை சீரிஸில் அப்படி நம்முடைய ராக்கு வந்தார் அப்படின்னா நம்மள பிளட் லைனில் இருக்க அந்த ஓஜி பிளட் லைனில் எல்லாத்தையுமே ஊடு கட்டி அடிப்பார் அப்படிங்கிறதுல கன்ஃபார்ம் தான். ஆனால் கண்டிப்பாக ஏன்னா நம்முடைய ராக்கு வந்து இதனால் ரொம்ப பாதிக்கப்படுவாரான்னு கேட்டால் கண்டிப்பாக பாதிக்கப்படுவாராம். ஏன்னா நம்மளே சொல்லாமல் இப்போ வந்து நம்ம வந்து ஒருத்தவங்களுக்காக ஹெல்ப் பண்ணுறோம், அதாவது ஒருத்தவங்களுக்கு சண்டை அப்படிங்கிறக்காக நான் போய் அவனுக்காக நம்ம நிற்கிறோம் அப்படிங்கிறப்ப அவன் வந்து கடைசியில் நீ யாரா அப்படிங்கிற மாதிரி நம்மளை ஒதுக்கிட்டு கடைசியில் அவங்க 2 பேருமே ஒன்றாகிட்டா நமக்கு எப்படி இருக்கும்? அப்போ எதுக்குடா என்ன ஏன்டா கூப்பிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி தானே இருக்கும். அது மாதிரி தான் இப்போ ராக்கு வந்து ரோமன் ரைன்ஸுக்கு உதவுனார். ஆனால் இப்போ ரோமனும் கோடி செத்து இவங்க எல்லாருமே ஒன்றாகிட்டா அப்போ நம்முடைய கேள்வி வந்து கேட்ட நம்முடைய ராக்கோட நிலைமை என்ன? அதோகதி தானே. அதனால் நம்முடைய ராக்கு வந்தார்னா சம்பவம் உண்டு கண்டிப்பாக. அப்படி ஒருவேளை நம்முடைய ராக்கு வந்தார் அப்படின்னா பிளட் லைனில் இருக்க அந்த ஓஜி பிளட் லைனுக்கு சம்பவம் தான், சமாதி தான். அதனால் கண்டிப்பாக அது நடக்குமா அப்படின்னு கேட்டால் நடக்காதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது நிறையவே இருக்குது. ஃபஸ்ட்டு நம்முடைய பீப்புள் சேனல் ராக்கு வந்து ஃபஸ்ட்டு சர்வை சீரிஸுக்கு வராரா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி வேணால் பார்க்கலாம் நண்பா. இது இல்லாமல் இன்னொரு அப்டேட் என்ன போகுது அப்படின்னு கேட்டால், இப்போ பிளட் லைன் விஸ் பிளட் லைனுக்கான மேட்ச் நடக்க போகுது. அதாவது ஓஜி பிளட் லைன் விஸ் நியூ பிளட் லைன்
அதாவது இதில நடக்குது அப்புட்னா, இந்த பிளட் லைன்ல வந்து நம்முடைய பிளட் லைன் 2.0ல அந்த சோலோ டீம் வந்து தோத்துருச்சு அப்புட்னா, ராக்கு வந்து நம்முடைய சோலோ சிக்காம மேல அட்டாக் பண்ணலாம் அப்படிங்கிற மாரி ஒரு ரூமர் போகுது. அதாவது நீ வந்து தோக்க வச்சுட்ட, பிளட் லைன் வந்து நீ தோக்க வச்சுட்ட அப்படிங்கிற மாரி ஒரு டென்ஷன் ஆவலாம் நம்முடைய ராக்கு வந்து. ஏன்னா ஏற்கனவே ரோமனு, கோடி செத்து, ஜேமி, ஜிம்மி அப்படின்னு அது ஒரு ஸ்டோரியா போய்க்கிட்டு இருக்கு. அவங்க மேல கோவமா இருக்கு. இந்த லட்சத்தில இவங்களுக்கு வந்து திருப்பி ஒரு வெற்றிய சேர்க்கிற மாரி நம்முடைய அ ஜா சோலோ வந்து தோத்துட்டாரு அப்புட்னா, நம்முடைய ராக் வந்தாரு அப்புட்னா சம்பவம் தான். ஏன்னா இதுலயும் தோத்துட்டு அது வந்து அந்த பிளட் லைன் அந்த ஒரு செக்மெண்ட் நடக்குதுல்ல, அதாவது அந்த காம்ப்ளெட் மேட்ச்சோ என்னமோ எனக்கு ஒண்ணும் புரியல எனக்கு. அந்த உலோஃபாலாவுக்கான அந்த மேட்ச் நடக்கிறப்ப, அந்த உலோஃபாலா மேட்ச்ல கூட நம்மளுடைய சோலோ தோத்துட்டாரு அப்படின்னா, அதுலயும் சம்பவம் உண்டு. அதனால நம்முடைய ராக் வந்து நம்முடைய சோலோவ வந்து அட்டாக் பண்ணி, அந்த நேரத்தில வந்து நம்முடைய சோலோ வந்து அந்த ஓஜி பிளட்ல இணைவாரு அப்படிங்கிற மாரி சொல்லப்படுது. ஏன்னா என்னதான் நம்முடைய செத்தரோன்ஸ் வந்து அந்த பிளட் லைன்ல இருந்தாலும், அவர் வந்து டெம்பரவரி தான். ஓஜி பிளட் லைன்னா நம்முடைய சோலோவும் அதில ஒரு ஆளு தான். அதுக்கப்புறம் பிளட் லைன் 2.0 வந்து நம்முடைய ராக் வந்து ரூல் பண்ணுவாரு. அவர் ரூல் பண்ணி, அதுக்கப்புறம் ரெசல்மனியா வரைக்கும் கொண்டுட்டு போவாரு. அதுக்கப்புறம் மெயின் பாஸா நம்முடைய ராக் தான் இருப்பாரு. அந்த பிளட் லைன் 2.0க்கு அப்படிங்கிற மாரி ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் இப்போ போயிட்டுருக்கு. ஏன்னா இது நடக்குமா அப்படின்னு கேட்டா, நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இருக்குது. நடக்காமலாம் இல்ல. நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது நெறையாவே இருக்குது. மேபி இது நடக்குதா, நடக்கலையா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கலாம். ஏன்னா இன்னமும் சொல்றேன். சர்வே சீரிஸ்ல வந்து 5 அண்ட் 5 தான் நடக்க போகுது. 4 விசஸ் 4 கிடையாது. இதில வந்து நம்முடைய செத்தரோன்ஸும் சரி, பிரான்சன் ரீடும் சரி, இன்னும் கன்ஃபார்ம் அஃபிஷியலா WWE கன்ஃபார்ம் பண்ணல. அப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னா, தரமான சம்பவங்கள் சர்வே சீரிஸ்ல நெறையாவே இருக்குது. வெயிட் பண்ணி வேணா பார்க்கலாம். நம்முடைய ராக் வராரா, வரலையா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி வேணா பார்க்கலாம் நண்பா. வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னா, வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க நண்பா.